சுடுகாட்டு பிணங்களை தின்னும் சுடலைமாடன் கடவுளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவர் சிவனோட மகன்னா உங்களால நம்ப முடியுதா? எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க சொன்னா இந்த மாதிரி ஒரு பணத்தை சாப்பிட்ற குழந்தையை கொடுத்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே சிவன் இந்த குழந்தைய நம்ம மறுபடியும் பூலோகத்துக்கே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த குழந்தைய பூலோகத்துக்கே போக சொல்றாங்க. அந்த குழந்தைய ஒத்துக்கிட்டு நான் எங்க போறது, பூலோகத்து போய் நான் எங்க தங்குறது அப்படின்னு கேட்கறாரு. நீ எங்க வேணாலும் பூலோகத்துக்கு இருந்துக்கலாம், உனக்கு விதிமுறைகளே கிடையாது, நீ எங்க வேணாலும் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் அதிகமாக சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட பிடிக்கும், அது இல்லாமல் எனக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி சிவன் கிட்டேயே ஏன் முறையிட்டு இருக்காரு. ஸோ சிவனும் அவர் கேட்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒத்துக்கிட்டு நீ பிடிச்ச மாதிரி இருக்கலாம், மக்கள் எல்லாருமே உனக்கு பயங்கரமாக விருந்து வைப்பாங்க, அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரியே மிகப்பெரிய விருந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் பேய்களுக்கு நீ அதிபதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வச்சிருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமாக சோட்டானிக்கரை அம்மன் பார்த்தீங்களா கேரளா இருக்கும், அதுக்கு காவல் தெய்வமாகவும் இந்த சுடலைமாடன் சாமி தான் இருக்காரு. சோட்டானிக்கரை அம்மன் கோயில் என்னன்னா பயங்கரமான பேய்களை விரட்டுற இடமாவும், அப்படியாப்பட்ட இடத்துக்கே இந்த சுடலைமாடன் சுவாமி காவலா இருக்காங்கன்னா இந்த சுடலைமாடன்